சொல்லு தனு. என்ன அண்ணோ, உன் சின்னத்தா வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆ, ஆ இப்பதான் வந்தாரு. சரி, மதியம் எங்க போயிருந்தாரா? அதையும் கேக்குற. ஒத்த குதிரையில தான் இருந்திருக்காரு. நீ போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. சரி சரி, நீ அவ்ளோ மெனக்கெட்டு என்கிட்ட சாப்பாட குடுத்து விட்டோம். என்னால அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்க முடியல. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் கால் பண்ணேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தனு. சரி, நீ உன் சின்னத்தான கவனி. நான் எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி வச்சிடறேன். ஆ ஏய், நான் தான் மத்தியானமே சொன்னல, ஒத்த குதிரையில தான் இருக்கேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும். சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஏய், நான் தான் மத்தியானமே சொன்னல, ஒத்த குதிரையில தான் இருக்கேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும். சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அம்மா, என்கிட்ட சின்னத்தான் போய் சொல்றாருமா. எதுக்காக அவர் என்கிட்ட போய் சொல்றாரு? ஏன் அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இது வரைக்கும் என் பிறந்த வீட்டுல எனக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் இங்க என் மாமா வீட்டுல கிடைக்கும்னு நினைச்சேனே. ஆனா இந்த பாவிக்கு எங்கேயும் நிம்மதி இல்லாம போச்சேம்மா.